சிறியோர் பெரியோர் தரித்திர சுவாதீனர் அடிமைகள் இவங்க எல்லாருமே ஒரு முத்திரையை பதித்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். நம்ம அதை ஃபாலோ பண்ணலைன்னா நம்மளால இந்த உலகத்தில் வாழவே முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வரும். இதுதான் ஆண்டவர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. என்னென்னா, அந்த நாட்களில், அந்த கடைசி நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பால் கொடுக்கிறவர்களுக்கும் கர்ப்பவதிகளுக்கும் ஐயோ. ஏன்னா இவங்களுக்கு நான் ஆண்டவருக்காக வித்ஸ்டாண்ட் பண்ணுறதா இல்லை வேறு வழி இல்லாமல் நான் வயிற்றில் சுமக்கிற குழந்தைக்காக நான் இங்கே ஒரு பாலை வாங்கணும், இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயம் நான் பண்ணணும், அதனால எனக்கு கண்டிப்பாக நான் அந்த சிப்பை வச்சுக்கிடணும், நான் இந்த லக்கத்தை நான் தரித்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை வரும். ஆனால் வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, நம்ம அதை செய்யாமல் தப்பிப்பது ஒரு பெரிய அது அந்த கடைசி காலத்தில் தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதில் விளங்கும். நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கும் பொழுது ஒரு ஸ்டேஜில் ஆண்டவர் நம்மளை எப்படியாவது ரெஸ்கியூ பண்ணிடுவார். ஆனால் இந்த முத்திரையை தரித்து கொள்ளக்கூடாது. முத்திரையை தரித்து கொண்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த 14ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ அது முத்திரையை தரித்து கொள்ளுகிறவர்கள் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவார்கள். 2ஆம் மரணமாகிய அக்னி கடல்ல தள்ளப்படுவார்கள். அப்போ இந்த முத்திரையை வைக்கக்கூடாது. அது மாத்திரம் இல்லாமல் மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்து கொள்கிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. அதான் கொடுக்கப்பட்டிருக்குது, மரணத்தை தேடியும் காணாதிருப்பார்கள். நான் எப்படியோ செத்து போன கூட பரவாயில்லன்னு நினைச்சா கூட பாசிபிள் இல்லை. அந்த ஒரு ஸ்டேஜுக்கு அவங்க வந்துடுவாங்க. அப்போ நம்ம என் டேஸில் we are living and we should be careful about what is happening around us. நம்மை குறித்து, நம்முடைய சரீரத்தை குறித்து நமக்கு ஒரு பயங்கர அவேர்னஸ் இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் யாரும் என்மேல் ஒரு முத்திரையை பதிக்கக்கூடாது. இதை நம்ம ரிப்பீட்டடாக நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் நம்ம இதை கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் தே மேக் இட் ஸோ கேஷுவல். லைக் இப்போது ஒரு ஷாப்பிங் போகிறோமா, உங்கள் கையில் ஒரு சிப் இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே க்ராஸ் பண்ணாவே போதும். இப்போ எப்படி காரில் ஒரு இது வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அப்போ ஃபாஸ்டேகு ஈஸியாக அந்த கார் மூவ் ஆயிடுது. இதையெல்லாம் இப்படி சென்சிட்டைஸ் பண்ணிகிட்டே வரோம் பிசாசன். ஒரு ஸ்டேஜில் ஹியூமன் பீயிங்ஸுக்கு இந்த மாதிரி ஒன்று வச்சுட்டா நீங்கள் பர்ஸ் எடுக்க தேவையில்லை, செக் புக்கு தேவையில்லை, பேங்க் அக்கௌண்ட் தேவையில்லை. நீங்கள் இதை போட்டுக்கிட்டாவே போதும், நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்க்கலாம். ஏன்னா நம்ம வேலையை நம்ம பார்க்குறதில்ல, somebody will control. அண்ட் அப்படிப்பட்ட ஒரு டேஸ்க்கு நம்ம வந்துட்டே இருக்கோம் பாருங்களேன். இன்றைக்கி நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கார்டை நம்ம எல்லா செக் புக்கு, பாஸ்புக்கு, பெரிய பெரிய பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு முதல்ல என்ன கொடுத்தாங்க, நம்ம கையில் ஒரு ஏடிஎம் கார்டு கொடுத்தாங்க. இது நீங்கள் கொண்டு போய் யூஸ் பண்ணினா போதும்னு சொன்னாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, உங்கள் மொபைல் ஃபோன்லேயும் யூபிஐ ஐடிஸ் வந்துருச்சு, இதை வச்சு நீங்கள் பண்ணினா போதும்னு வந்துச்சு. இப்போ அதையும் தாண்டி ஒரு ஹியூமன் பீயிங் இப்படி கண்ட்ரோல் பண்ணினா will it be acceptable? Today is the day that we have to think a lot on it. நிறைய யோசித்து பாருங்கள் இதை குறித்து. உங்களோட பிள்ளைங்களுக்கு இதை குறித்து அவேர்னஸ் கொடுங்க. wherever possible you have to talk to people like this. ரொம்ப தெளிவாக ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை ஒருவன் கண்ட்ரோல் பண்ணும்படியாக ஒரு ஸ்டேஜுக்கு வர ஆரம்பிக்கிறேன். இந்த இதில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஒரு சொரூபத்தை உருவாக்கி அதை வணங்கவும் சேவிக்கவும் வேண்டும் என்று கம்பல்சரியாக பண்ணணும். அதுதான் நீ செய்யணும். And you cannot have Bible, you cannot have word of God, you cannot pray. எப்படி தானியேல், ஷத்ரக், மேஷக், ஆபேத் காலத்தில் நடந்துச்சோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல்டு சிச்சுவேஷனுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்துட்டே இருக்கிறது நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஆனால் இப்போ ஞானமுள்ள மனிதன் இதில் தப்பித்து கொள்ளணும்னா செய்ய வேண்டிய ஒரே காரியம், எந்த காரணத்தை கொண்டும் என் சரீரம் இன்னொருவரால் கண்ட்ரோல் பண்ணப்படுவதற்கு நான் விடமாட்டேன், அப்படிப்பட்ட ஒரு சிப்பை நான் பொருத்த மாட்டேன். இதை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளுடைய மைண்டில் வச்சுக்கிடணும்.